Hi students, next we are going to see exercise 1.5 second problem. The question, if ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find a, b and c. Use Gaussian elimination method. So first, நம்ம the functions f of x எடுத்துக்கலாம். So let f of x is equal to the given equation ax square plus bx plus c. Okay. இங்கே a, b, c இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்க given என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 3, x minus 5 and x minus 1 தி ஃபேக்டர்ஸ் அதனுடைய ரிமைண்டர்ஸ் வந்து 21, 61, 9 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஓகே. அப்போது இங்கே x plus 3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஃபேக்டர் அப்படின்னா அப்போ x is equal to நமக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கிது 21. அப்போ x equal to -3. ஓகே. ஸோ -3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ 9a நெக்ஸ்ட்டு -3b plus c equal to the remainder is 21. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு x minus 5 அப்படி கொடுத்துறாங்க. அப்போது x minus 5 equal to 0னா x is equal to plus 5. ஸோ இதை சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 square 25. ஸோ 25a minus plus 5b plus c is equal to remainder is 61. Okay. So next x minus 1 equal to 0. So x is equal to plus 1. So x oda value 1, 1 square பண்ண 1 தான். 1 into a plus 1 into b plus c is equal to the remainder is 9. Okay. So this equation 1, 2 and 3. So first நம்ம matrix equation convert பண்ணணும். அப்போது 9 minus 3 1, second one 25 5 1 1 1 1 into the constants variable a b c column matrix, next constant 21 61 9. So first one a, this is capital X equal to b. So next combined matrix வேணும், augmented matrix, that is a b which is equal to a matrix 9 minus 3 1 25 5 1 1 1 1, b matrix 21 61 9. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நமக்கு எப்பவுமே 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த R3யும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R3. அப்போது தேர்ட் ரோவை ஃபஸ்ட் ரோவில் என்டர் பண்ணிடலாம். 1 1 1 9. செகண்ட் ரோ சேஞ்சஸ் இல்லை. ஸோ 25 5 1 61. ஸோ நெக்ஸ்ட்டு 9 minus 3 1 21. ஸோ இப்போ இந்த 25 9 நம்ம 0 ஆக்கணும். 25 R2ல இருக்குது. ஸோ R2 implies R2 minus 25 into R1. ஸோ 1 into 25 25 மைனஸ் பண்ணோன்னா becomes 0. ஸோ நெக்ஸ்ட்டு R3 implies R3 minus 9 R1. ஸோ which is equal to the first row 1 1 1 9. செகண்ட் ரோவில் 25ல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது 25 minus 25 0. 5 minus 25, ஸோ minus 20. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 25, இங்கே 1 minus 25 minus 24. ஸோ இங்கே 25 into 9, ஸோ 225 மைனஸ் பண்ணணும். இங்கே 61. ஓகே. ஸோ அப்போது 164 மைனஸில், ஸோ minus 164. ஸோ நெக்ஸ்ட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். ஸோ 9 minus 9 0. நெக்ஸ்ட்டு minus 3 minus 9, ஸோ minus 12. ஸோ நெக்ஸ்ட்டு 9. ஸோ 1 minus 9, ஸோ minus 8. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 9 into 9 81. பட் மைனஸ் 21 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா minus 60. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ 20 24 164 இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது. ஸோ அதனால் 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 12 8 60 இதுவும் 4உடைய மல்டிபிள். ஸோ எல்லாத்தையுமே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ R2 implies R2 divided by minus 4. R3 implies R3 divided by minus 4.
So which is equivalent to, so the first row 1 1 1 9, second row divided by minus 4, so 0 minus minus plus, so 5 times 5 4s are 20, next 6 4s are 24, this is 41 time. So next 0 by anything 0, so next minus 12 divided by minus 4, so 3, next minus 8 divided by minus 4 plus 2, next is 60 divided by 4 15, so minus minus cancel, so plus 15. Okay, so next the 3 is 0 ஆகணும் அப்படின்னா R3 implies 5 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 5 into R3, so next minus 3 into R2. Okay, so இப்போ 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம் 0 5 3s are 15, 5 2s are 10, next 5 into 15. Okay, so 75, next 3 into 0 0, so next 3 5s are 15, so next 3 6 are 18, so next 3 into 41, so 123. so இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம் மைனஸ் மைனஸ் மைனஸ், ஸோ இது 0 ஆகிடும், again 0 minus 8 கிடச்சிடும், லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா minus 48. so which is equivalent to first row 1 1 1 9, second row 0 5 6 41, so third row இப்போ ஃபைண்ட் பண்ணது 0 0 minus 8 minus 48. okay, இந்த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இது எப்படி இருக்குன்னா ரோ ஈக்குவலண்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ தி லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ ஈக்குவலண்ட் ஃபார்ம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 1 1 0 5 6 0 0 minus 8 into the variable ABC A B C, which is equal to the constants 9 41 minus 48. okay, so there are three equations நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். so 1 into A plus B plus C is equal to 9. so this equation we can take 4. so next 5 into B, so 5B plus 6C is equal to 41. so this is equation 5. so next one minus 8C, which is equal to minus 48. this equation is 6. the equation 6. so C is equal to minus 48 divided by minus 8. so minus minus cancel, so 6 8s are 48. so next substitute in C is equal to 6, substitute in equation 5, then we can find value B. so 5 into B plus 6 into C, 6 6 36, which is equal to 41. so 5B is equal to 41 minus 36 is equal to 5. okay, so B is equal to 1. so next from equation 4, so in the values எல்லாம் substitute in equation 4 substitute பண்ணோம் அப்படின்னா we can find A. so A plus B value is 1 plus C value is 6 is equal to 9. so A is equal to 9 minus 7 is equal to 2. so therefore the solutions, okay, the value of ABC values are A is equal to 2, B is equal to 1 and C is equal to 6. okay friends, now we are going to see the third problem in exercise 1.5. the question, an amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8% and 10% per annum respectively. The total income is 5,000 rupees. The income from the third bond is rupees 800 more than that from the second bond. Determine the price of each bond. Use Gaussian elimination method. So the question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65,000 rupees அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 3 bond. ஓகே, ஸோ 3 பாண்டில் ஒரு ஃபஸ்ட் பாண்ட் வந்து 6% இன்கம் கொடுக்குது, செகண்ட் பாண்டு 8%, தேர்ட் பாண்டு வந்து 10% அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிறது 6%,
y அப்படிங்கிறது 8%, zங்கிறது 10% பாண்ட். ஓகே, இப்போ டோட்டல் ருபீஸ் எவ்வளோ அப்படின்னா 65,000. ஸோ இதனோட இன்கம் வந்து எக்ஸில் 6%, ஒயில் 8%, இசட்டில் 10% அந்த பாண்டில் கிடைக்குது. இது இப்போ டோட்டலாக ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ கிவன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி தேர்டு பாண்ட் அது எப்படின்னா 800 rupees 800 மோர் தென் செகண்ட் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் பாண்டுடைய இன்கம், அப்போ தேர்டு பாண்டுடைய இன்கம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 800 அப்படிங்கிறது மீனிங். அப்போது எது நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தேர்டு பாண்டுடைய இன்கம் வந்து 800 மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 800 கிடைக்கும். அப்போ நம்மகிட்ட 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ 3யுமே நம்ம ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி we have to find the price of each bond. ஓகே, ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே, அங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 65,000. செகண்ட் ஈக்குவேஷனில் 6% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ இதை 6% அப்படின்னா 6 டிவைட் பை 100 அப்படின்னு நமக்கு தெரியும், இன்ட்டு எக்ஸ், ப்ளஸ் இது 8 டிவைட் பை 100 இன்ட்டு ஒய், நெக்ஸ்ட் ப்ளஸ் 10 divided by 100 into z is equal to this is 5,000. இப்போது இது எல்லாத்தையுமே நான் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 2s are இது 50 கிடச்சிரும், இங்கே 4 2s are 50, இங்கே 5 2s are இது 50. ஸோ இப்போது 3x 50ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 5z is equal to 50 into 5,000. அப்போ 5 into 5 25, 3 0 1 0 மொத்தம் 4 0. ஓகே, ஸோ அப்போ 2,50,000 இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு ஈக்குவேஷன், தேர்டுலேருந்து இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்டு ஈக்குவேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா 10% ஆஃப் இசட் அப்படின்ட்டுவோம். ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம், 10 டிவைடட் பை 100 இன்ட்டு இசட் மைனஸ் 8 டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 800. இப்போ இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 5 2s are இது 50, ஸோ இங்கே 4 2s are 50. 50ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய் எழுதலாம், மைனஸ் 4y. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 5 இன்ட்டு 8 40. ஸோ 40 4 3 0 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 40,000. இது திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. இப்போ 1 2 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் எழுதிடலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குன்னா 1 1 1. செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 4 5. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இல்லை, அப்போ 0. ஸோ இங்கே -4 5. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 65,000. செகண்ட் ஈக்குவேஷனில் 2,50,000. ஸோ தேர்ட் ஒனில் 40,000. ஓகே, திஸ் இஸ் ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கம்பைன்டு மேட்ரிக்ஸ் 1 1 1 3 4 5 0 -4 5. ஸோ நெக்ஸ்ட்டு 65,000. ஸோ நெக்ஸ்ட்டு 2,50,000. ஸோ நெக்ஸ்ட்டு 40,000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 இருக்குது. ஸோ இந்த 3 மட்டும் நம்ம 0 ஆக்கினா போதும். இந்த 3 0 ஆக்கணும் அப்படின்னா R2 implies R2 minus 3R1. So which is equivalent to, so first row அப்படியே எழுதணும் 1 1 1 65,000. செகண்ட் ஒன் இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். அப்போ 1 3 சார் 3, 3 minus 3 0. ஸோ 4 minus 3 1. நெக்ஸ்ட்டு 5 minus 3 2. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 5 சார் 15. ஸோ 1 5 1 3 into x, so 19. ஓகே, இங்கே 1,95,000 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணணும். எதில் மைனஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 2,50,000ல் லெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ 5, திஸ் இஸ் 14. ஸோ 5. ஓகே,
ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 55,000. ஸோ 55,000. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோ அப்படியே தானே 0 - 4 5 40 0 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த -4 என்ன பண்ணலாம் 0 ஆக்கலாம். ஸோ அப்போது R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் பண்ணிக்கணும் 4 × R2. ஸோ ப்ளஸ் பண்ணால் +4 - 4 0 ஆகிடும். ஓகே, which is equivalent to first row 111 65,000. ஸோ அந்த செகண்ட் ரோ சேஞ்ச் இல்லை 0 1 2 இங்கே 55,000. ஸோ இங்கே மட்டும் என்ன செய்கிறோம் 0 - 0 0 பட் 4 +4 - 4 0. நெக்ஸ்ட்டு 4 2 சார் 8 ஆட் பண்ணணும் 8 + 5 ஸோ 13. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் 4 × 55. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 220 கிடைக்கும். ஸோ இது கூட 40 நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ நமக்கு 2,60,000 கிடைச்சிடும். ஓகே, அப்போது 2,60,000. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கிடச்சிருக்குது ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ தி லாஸ்ட் ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ், தி லாஸ்ட் equivalence matrix is in row echelon form. Okay, row echelon form. So the matrix equation convert பண்ணிடலாம். 1 1 1 0 1 2 next 0 0 30 into the variable x y z which is equal to the value 65,000. So next 55,000. So next 2,60,000. Okay, so equations convert பண்ணிடுவோம். அப்போ x + y + z is equal to 65,000. Second one 1 × y y plus 2z equal to 55,000. So next 13 × z. So 13z is equal to 2,60,000. Okay, so this equation 4, this one is 5. So next this one is 6. Sixth equation, z is equal to 2,60,000 divided by 13. 113 213 26. So z equal to 20,000. Okay, z oda values find பண்ணிட்டோம். So next fifth equation substitute பண்ணா we can find y. So from 5 y equal to இங்க என்ன இருக்கு 55,000 minus 2 × 20,000 அப்போ 40,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 15,000. okay, this is value of y. So next நம்ம find பண்றது x. So from the equation 4 x plus y is equal to 15,000 plus z is equal to 20,000 equal to 65,000. okay, so x is equal to 65,000 minus ரெண்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா 35,000. அதை நம்ம ரைட் சைடில் எடுத்துகிட்டு போனால் மைனஸ். ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we will get 30,000. okay, so the price of the bonds x is equal to 30,000 rupees. okay, so next to y is equal to 15,000 rupees. so next z is equal to 20,000 rupees. okay, so total 65,000. next we are going to see fourth one. The question, a boy is walking along the path y is equal to ax square plus bx plus c through the points -6,8 -2, -12 and 3,8. he wants to meet his friend at p 7,60. will he meet his friend? use Gaussian elimination method. okay, so the question என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, one boy அவன் போகக்கூடிய பாத்
அந்த பாத்தோட ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க y is equal to ax square plus bx plus c. ஸோ இதில் 3 பாயிண்ட்ஸ் வழியாக அந்த பாத்து பாஸ் ஆகுது. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இவருடைய ஃப்ரெண்டு 7,60 அப்படிங்கிற இன்னொரு பாயிண்டில் இருக்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்டை அவர் மீட் பண்ணுவாரா, அந்த பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டை அந்த பாய் மீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸை ஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துறாங்க, -6,8. ஓகே, ஸோ கிவன் ஈக்குவேஷன் y is equal to ax square plus bx plus c. ஸோ x is equal to -6, y is equal to 8. ஸோ எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் -6 ஸ்கொயர் பண்ணால் 36 into a ப்ளஸ் பியோட வேல்யூ into x -6, ஸோ அப்போ -6b. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a c is equal to y value is 8. ஸோ திஸ் ஈக்குவேஷன் you can take as 1. Second one -2, -12. ஸோ இப்போ சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா -2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆகிடும் 4a. ஸோ -2b ப்ளஸ் c is equal to y value -12. ஸோ திஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பாயிண்ட் 3,8. அப்போ x is equal to 3. ஸோ 3 ஸ்கொயர் 9. ஸோ 9a ப்ளஸ் 3b plus c is equal to y value is 8. So this equation 3. So first matrix equation la convert panniralam. So matrix form. So 36 minus 6 1 4 minus 2 1 9 3 1. Variable a b c which is equal to the constants 8 minus 12 8. ஸோ இப்போது ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். ax is equal to b, combined matrix ab. ஸோ ab which is equal to, ஸோ a matrix 36 minus 6 1 4 minus 2 1 9 3 1. p matrix 8 minus 12 8. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் 36 இருக்குது. ஸோ இது கூட 4ஐயும் 9ஐயும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், R2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். அப்போ 36 minus 36 becomes 0. ஸோ இங்கே 4 இருக்குது. 4 கூட நம்ம 9 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 36. அப்போ 36 minus 36 0 ஆகிடும். ஸோ அதனால் R2 implies R2 அது கூட 4ஐ மல்டிப்ளை 9ஐ மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 into R2 minus R1. So next R3 implies இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால் 4 into R3 minus R1 which is equivalent to, so first நம்ம R2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 9 into 4, so 36. next minus 18. so next 9 into 12, so 108. so minus 108. இப்போ R1ஓட வேல்யூ 36 minus 6 1 8. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். பட் மைனஸ் இல்லைன்னா மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிடணும். இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இப்போ 0, திஸ் இஸ் -12. ஸோ 8 இங்கே -116. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரோ வந்து சேஞ்ச் பண்ணல. 36 minus 6 1 இங்கே 8. செகண்ட் ரோவில் 0 -12 8 -116. ஓகே, நெக்ஸ்ட்டு R3 வேல்யூ 4 into R3. ஸோ 36. ஸோ இங்கே 4 into 3. ஸோ 12. திஸ் இஸ் 4. நெக்ஸ்ட்டு 4 into 8 32 minus R1. ஸோ 36. திஸ் இஸ் -6 1 8. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 0 18. திஸ் இஸ் 3. லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24. ஸோ தேர்ட் ரோ 0 18 3 24. ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் 3 மல்டிப்ளாக இருக்குது, இதெல்லாம் 4உடைய மல்டிபிள். ஸோ அப்போ நம்ம R2 என்ன செய்யலாம், R2 implies R2 divided by 4.
next R3 implies R3 divided by 3, so which is equivalent to நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, first row அப்படியே இருக்கும் 36 minus 6 1 8, second row 4 ஆல் டிவைட் பண்ணா 0, so minus 3 இது 2, 4 ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 2 times minus 2, so 36 இருக்கும், so 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஆல் டிவைட் பண்ணுறோம் 0, 6 3 சார் 18, அப்போ 1 3 சார் 3, ஸோ இங்கே 8 3 சார் 24. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த 6ஐ வந்து நம்ம 0 ஆக்கணும், 6 0 ஆக்கணுன்றதுனால இது R3, ஸோ R3 implies R3 இப்போ ரெண்டுமே சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கிறோம் 2R2. So R3 value 0, 6, 1, 8. R2 ஓட வேல்யூ நம்ம 2 ஆல் மல்டிப்ளை பண்ணினோம் 0, 2 into 3. So minus இருக்குதால minus 6, 2 to 4. So next 2 into 29. So 58 minus 58. இப்போ நம்ம ஆட் பண்ணோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட் பண்ணிவிடுங்க 0, இது 0, இது 5 கிடைக்கும். இங்கே லெஸ் பண்ணிட்டீங்கன்னா minus 50. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்டர் பண்ணிடலாம், which is equivalent to, so first one 36 minus 6 1 8, second row 0 minus 3 2 minus 29, next third row 0 0 5 minus 50. So the last equivalent matrix, so the last equivalent matrix is in row equivalent form. Okay, இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 36 minus 6 1 0 minus 3 2 0 0 5, variable a b c which is equal to the constant 8 minus 29 minus 50. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் ஈக்குவேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ 36 into a minus 6b plus c is equal to 8. So this equation we can take it as 4. Okay, already 3 equation எடுத்துட்டோம், அது 4. So next minus 3b plus 2c equal to minus 29. So this equation 5. So next one 5 into c is equal to minus 50. So this equation is 6. Okay, இப்போ 6th ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா சியோட வேல்யூ, c is equal to minus 50 by 5. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா minus 10, சியோட வேல்யூ minus 10. ஸோ நெக்ஸ்ட்டு b வேணும். அப்போது 5th ஈக்குவேஷன்லேருந்து minus 3b 5 இங்கே minus 10 கிடச்சிருக்கு. அப்போ minus 10 into 2 minus 20 equal to minus 29. So minus 3b is equal to minus 29. இந்த மைனஸ் அங்கே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 20 ஆகிடும். ஸோ லெஸ் பண்ணிட்டா minus 9. அப்போது இதிலேருந்து b is equal to minus 9 by minus 3. ஸோ டிவைட் பண்ணிட்டோன்னா 3 3s are 9. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம a வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ b is equal to 3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், c is equal to minus 10. ஓகே, இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிடுவோம். அப்போ we can find a. ஸோ 36a minus 6 into 3, ஸோ 18. நெக்ஸ்ட்டு c வேல்யூ minus 10 equal to 8. ஸோ 36 into a equal to 8 minus இங்கே போனால் ப்ளஸ் 28 ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 36. ஓகே, ஸோ which implies a is equal to 1. ஓகே, a வேல்யூ b வேல்யூ c வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா therefore the equation of the path எப்படி இருக்கும், a ஓட வேல்யூ 1, ஸோ 1 into x square, next b வேல்யூ 3, ஸோ ப்ளஸ் 3x, c வேல்யூ இஸ் minus 10. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் b இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வ் இந்த ஈக்குவேஷன் அந்த பாத் வழியாக போகுமா, அந்த பாயிண்ட் வழியாக போகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டு நம்ம சப்ஜெக்ட் பண்ணி
சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். இங்கே x is equal to 7, y is equal to 60. சப்ஜெக்ட் பண்ணுங்கள். y-ஓட வேல்யூ 60. ஸோ 60 is equal to x is equal to 7. ஸோ 7 square 49. Next plus 3 into 7. ஸோ 21 minus 10. ஓகே. ஸோ இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 70 minus 10 equal to என்ன கிடைக்குது வர 60. ஓகே. அப்போ this equation is satisfied by the point. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா therefore கொஸ்டின் will he meet his friend அப்படின்னு கேட்டாங்க. yes he will meet his friend.